தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தமிழ் வருடத்திற்கு விசுவாவசு வருடம் ஆவணி மாசம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த செப்டம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில இருக்காரு. 17ஆம் தேதி கன்னிராசிக்கு போக போறாரு. செவ்வாய் கன்னிராசியில இருக்காரு. 14ஆம் தேதி துலா ராசிக்கு போக போறாரு. புதன் சிம்ம ராசியில இருக்காரு. 11ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் ஆட்சியாவும் உச்சமாவும் இருக்க போறாரு. அதோட சுக்கிர பகவான் கடகராசியில இருக்காரு. 14ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு. குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. சனி பகவான் மீன ராசியில வக்ர பயணம் அப்படிங்கறத வேகமா ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது மெதுவா வக்கரமானவர் இப்ப பயணத்தை வேகம் எடுத்திருக்காரு. விஷப்பாம்பு ராகு கும்பத்துல, விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்துல. இந்த கிரகங்களோட நிலை இந்த மாசத்துலயாவது ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் நாங்க. இப்படியே இருந்தா என்ன பண்றது? ஏதாவது செய்யலாமா? புது திட்டங்கள் தீட்டலாமா? ஏகப்பட்ட செலவு வருது. 10 ரூபா கடன் ஆகி போச்சு. நகை நட்டெல்லாம் கொண்டு அடவு வச்சிருக்கோம். ஏதாவது உருப்படியா நடக்குமான்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க ஜோசியரை அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. உண்மையிலேயே இந்த மாசத்தோட கிரகங்கள் ஓரளவுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்குமே சாதகமா இருக்கு. அப்படிங்கறதால இந்த செப்டம்பர் மாசம் நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, இப்போ உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சுக்கலாம். ராசிநாதன் புதன் உச்சயமடைய போறாரு. அதாவது இந்த மாசம் தொடங்கும் போது பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில இருக்காரு. உங்களோட ராசிக்கு 3வது வீட்டுல மறைந்த புதன் நிறைந்த தனலாபம் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அது மாதிரி எல்லா விதமான சௌரியங்களும் உங்களுக்கு இந்த மாசம் தொடங்கணும்னே கிடைச்சிடும். குறிப்பா பாத்தீங்கன்னா தேக ஆரோக்கியத்துல உடம்பு சரியில்லை, அடிக்கடி கை கால் வலிக்குது போகுது வருது. காரணம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜென்ம குரு. ஜென்மத்துல குரு இருந்தாரு அப்படின்னாலே நம்மளை போட்டு ஒரு விதமான மனக்குழப்பத்துக்கு உண்டாக்குவாரு. எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் செய்வோம் செய்ய வேணாம் அப்படிங்கிற 2 முடிவுலாம் கிடையாது. செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறது. சரி செஞ்சிருவோம் போ அப்படின்னு போகும்போது கடைசி நேரத்துல ஐயோ வேண்டாம், ஏதாவது சிக்கலாகி போச்சுன்னா என்ன பண்றது? இந்த தானும் படுக மாட்டான் தள்ளியும் படுக மாட்டான் இல்ல, அந்த கதையா தான் ஜென்ம குரு உங்களை வச்சிருப்பாரு. ஒரு விஷயத்த எடுத்தோம் முடிச்சோன்னு போனோம் வந்தோன்னு இல்ல, நல்லது நடக்கிற மாதிரி இருக்கு, பரவாயில்ல ஏதோ வாழ்க்கை செட்டில் ஆகுது போல இருக்குங்கும் போது திடீர்னு ஒரு அடி பேரிடியா வந்து விழுவுது. அடி மேல அடி விழுவுது. ஐயோ இனிமே இது வேணாடான்னு நினைக்கிறப்போ ஒரு நல்லது நடந்து போகுது. அப்ப என்னத்தை 10 8 படாத படுதான். ஒரு தொழிலை தொடங்கி வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே அடங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடுது. இனிமே அப்படி இருக்காது. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசத்துல உங்களோட ராசிநாதன் புதன் 11ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் உச்சமடைகிறார். அதாவது சாதாரணமா உச்சமடையில, ஆட்சி உச்சம் ரெண்டும் சேர்ந்து அடைகிறாரு. இந்த நேரத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது கூடும். வாழ்க்கையோட தேவைகள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தி ஆகும். ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன? இன்னைக்கு 100 ரூபா பணம் தேவை, 100 ரூபா கிடைச்சிருச்சா ஓகே சிறப்பு. இன்னைக்கு 3 வேளை நிம்மதியா நல்லா சுவையா சாப்பிடணும்டா. வீட்டை விட்டு ஏன் வெளில போயிடுறோம், சரி போன இடத்துல நல்லா தங்குற வசதி கிடைக்கணும்டா, நல்ல சாப்பாடு கிடைக்கணும், போன காரியம் நல்லபடியா முடியணும், ஒருத்தரை பார்க்க போறோம் அவர் அவைலபிளா இருக்கணும். இதெல்லாம் தான் நம்மளோட தேவைகளா இருக்க போகுது. இதை தாண்டி பெருசா ஒன்றும் இருக்க போறதில்ல ஒரு மனுஷனுக்கு. இந்த மாதிரியான நிகழ்கால தேவைகள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தி ஆகும். அது மாதிரி பாத்தீங்கன்னா சொந்த பந்தத்துல ரொம்ப பெரிய மனுஷனா மதிக்கப்படுவீங்க. நீங்க ஒரு விசேஷம் விருந்து கல்யாணம் காட்சி சொந்த பந்தத்துல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கான மரியாதை அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். என்னடா நம்ம சொந்தக்காரனெல்லாம் அவ்வளவு நல்லவங்களா, திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க, இப்ப ரொம்ப கவனிக்கிறாங்களே, வாங்குறாங்க சாப்பிட்டியாங்கிறாங்க, அப்பாப்பா அப்பாப்பா என்னப்பா இது அப்படின்னு நாம ஆச்சரியப்படுற அளவுக்கு சொந்த பந்தம் நம்மள தூக்கி பிடிக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா தர்ம காரியங்கள்லாம் நிறைய ஈடுபடுவீங்க. இப்ப தெருவுல ஒரு கோயில் இருக்கும், எல்லை தெய்வம் இருக்கும், இல்ல குலதெய்வ கோயில் இருக்கும், இல்ல எங்கேயாவது ஊர் பக்கத்துல ஒரு கோயில் கட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுல போய் உக்காந்தோம்னா கோயில்ல உள்ள முக்கியஸ்தர்களை நம்மள கூப்பிட்டு பேசுவாங்க. அப்பா வாப்பா கோயில் கட்டாம கிடக்குப்பா, பாதியில கிடக்கு, வா ஆளும் பேருமா போய் 10 பேரை ஏதோ வசூல் விசில பார்த்து கோயில் கட்டுற வேலையை கிடப்போம்பா அப்படிம்பாங்க. அப்ப அந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்க முன்னாடி நின்று நடத்துவீங்க. சரி வா பாத்துவோம், ஏன் கோயில் வந்து 1 வருஷமா கட்டாம கிடக்கு, போகாம கிடக்கு, வராம கிடக்கு, நம்மளால முடிஞ்ச செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரியத்துல இறங்குவீங்க. அதே மாதிரி ஒரு ஏழைபால பிள்ளைங்க
ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு கல்விக்கோ 10 ரூபா காசு இல்லை அப்படிங்கும்போது நம்மளால முடிஞ்சது. இப்போ இருந்தால் 10 ரூபா கொடுக்க போகிறோம், இல்லாட்டி யார்கிட்டே ரெடி பண்ணி கொடுப்பேன். இங்கே போய் இந்த ஆளை பாருங்கப்பா, ஒரு நல்ல மனுஷன் செஞ்சு கொடுப்பாரு, நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்கிறேன்ல, நானும் வரேன் அப்படின்னு ஒரு 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறதுல இறங்கிடுவீங்க. அது மாதிரி இந்த மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கன்னிராசியில் செவ்வாய் இருக்காரு. அதாவது 6க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது பொருளாதார நிலை அப்படிங்கிறது இருக்கும். என்ன, நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். மாடு மாரி உழைக்கிறோம், நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறானுங்க, ஏதோ சம்பளம் தான், சம்பள உயர்வு கிடைக்க மாட்டேங்குது, அர்ஜென்ட்டுக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்கணும், ஒரு 20,000 30,000 10,000 அட்வான்ஸ் வாங்கணும்னா கூட கிடைக்க மாட்டேங்குது, சம்பளம் வந்து வாங்கிக்க இடையில கேட்காது அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு விதமான சலிப்பு இருக்கும். சம தூக்கி போட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாமா, இல்லை வேலையை விட்டுட்டு தொழில்களில் தொடங்கலாமா அப்படிங்கிறதுல ஒரு யோசனை மனக்குழப்பம் இருக்கும். அதெல்லாம் வர வேண்டாம். என்ன செய்கிறீங்களோ அப்படி இப்படியே செஞ்சுட்டு இருங்க, வேலையை விட்டுறக்கூடாது. தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா சுயஜாதகத்தை பார்த்து அதுக்கு உண்டான தசா புத்தி அதுக்கு தக்கன முடிவெடுக்கிறது நல்லது. ஏன்னா குரு ஜென்மத்தில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி குட்டி கலாட்டெல்லாம் பண்ணுவார். ஜென்ம குரு இருக்கிறப்ப முதலீடு அப்படிங்கிறது போட வேண்டாம். ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அது அப்படி அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதேமாரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் தொடங்கி 14ஆம் தேதி துளாராசிக்கு செவ்வாய் பெறார். 6க்கும் 11க்கும் அதிபதியான அவரு பூர்வ புண்ணிய வீட்டுக்கு போறார் அப்படிங்கிறது தான் திருப்பம். இதுதான் வந்து இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களை வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். என்னைக்கோ ஒரு இடம் வாங்கி போட்டுருப்பீங்க, நம்மளே மறந்து போயிருப்போம். போய் பார்த்தா எந்த இடம்னே தெரியாது, கல்லுகள் எல்லாம் பிடிங்க கடாச்சிருப்பானோ, இங்கே தான் வாங்கி போட்டோம் எங்கேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா அந்த பக்கத்தில் உள்ள யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு, ஏப்பா என்னோடது இத்தனை நம்பர் பிளாட் எங்கே அப்படின்னு அங்கே இந்த பக்கம் உள்ள ரியல் எஸ்டேட் தரகர் ஏஜென்ட் இவங்களை கேட்டால் இதான் பாவம் பிளாட்டுன்னு காட்டுவாங்க. அப்படி இருந்த இடம் பல மடங்கு விலை உயர்ந்து விற்கும். நம்ம எதாச்சியா பார்க்க போனால் இது உங்களுதுங்களா கொடுக்குறீங்களா அப்படிமா, நம்ம 2 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்துருப்போம், அது 5 லட்சம் 20 லட்சம் போதுங்க, மாற்றிக்கிறீங்களா சொல்லுங்க அப்படிம்பாங்க. அதுமாரி நிலபுலம் சம்பந்தப்பட்ட வகையில் விபரீத ராஜயோக அடிப்படையில் காசு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு. அதோட நீங்கள் பூர்வீக சொத்து இருக்குது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு பாகம் பிரிச்சுக்கணும், போகணும் வரணும் அப்படின்னா கூட அதுக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. சொத்துல ஏதாவது கேஸு போக்குவரத்து இருக்குது, ஒரு பங்காளியோட கேஸு இல்லை பக்கத்து கொள்ளக்காரனோட ஒரு கேஸு, அடிதடி பிரச்சனை எல்லாம் நடந்தது, ரொம்ப வருஷமாக கோர்ட்லேயே இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதுமாரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் கடகராசியில் சுக்கிரன் இருக்கார் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தில். அப்போ கொஞ்சம் நம்ம பிள்ளைகளால் விரையும் அப்படிங்கிறது வரும். பிள்ளைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணணும், ஒரு காலேஜுக்கு செலவு பண்ணணும், இல்லை எங்கேயாவது டூர் போகிறேன், எங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படிங்கும். அப்போ செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா விரையாதிபதி தன வீட்டுக்கு வரார் அப்படிங்கிறப்ப தன விரயம் உண்டாகும். அது சுப விரயமாக தான் இருக்கும். அதனால் பிள்ளைகள்கிட்ட முரண்டு கட்டிகிட்டு இருக்காதிங்க. எங்கேயோ 10 ரூபா கேட்டது பெரிய போகணும் அப்படி இப்படின்னா நல்லபடியாக அனுப்பி பேசி வைங்க. அதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் வீட்டில் ராகு அப்படிங்கிறவர் இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் சரி, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் சரி, சின்ன சின்ன நன்மைகள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெயிலில் போறவனுக்கு எவுத்தாப்புல கூலிங்கா தண்ணி ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படிங்கிறது ராகுவாலையும் சனியாலையும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். என்ன வேலை செய்றீங்களோ அதை சுணக்கம் இல்லாம புது முயற்சி எதுவும் இல்லாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த செப்டம்பர் மாசத்துல வாழ்க்கை மாறும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.